ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஃப்ளைன் டிக்கெட் எப்படி புக் பண்ணலாங்கிறத நாம் இந்த வீடியோவில் தெளிவாக ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஆப் உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு சார்ஜஸும் நிறைய கம்மியாக இருக்கும். ஸோ நிறைய போனஸும் இதில் கொடுப்பாங்க ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு. ஸோ அதனால் நான் இந்த ஆப்பை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த ஆப்போட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இதில் நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து உங்களுடைய பேர், உங்களுடைய ஜிமெயில் ஐடி, நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க, லொக்கேஷன் எந்த இடத்துல இருக்கீங்க, எந்த சிட்டியில் இருக்கீங்கிறத கரெக்டாக சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ நான் இப்போ என்னுடைய பேர், என்னுடைய ஜிமெயில் ஐடி, என்னுடைய சிட்டி எங்கே, நான் திருநெல்வேலி இருக்கேன்னா திருநெல்வேலிங்கிறத நான் கொடுத்துக்கிடுவேன். ஓகேவா? கொடுத்துட்டு லெட்ஸ் ட்ராவல்ங்கிறத டிக் பண்ணணும். இப்போ பாருங்கள், இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஹோட்டல்ஸ் புக் பண்ணிக்கலாம், ஃப்ளைட் புக் பண்ணிக்கலாம், ட்ரெயின், பஸ்ஸஸ்ஸு. ஸோ இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸும் இதில் கொடுத்துருக்குறாங்க. நிறைய ஆஃபரும் இதில் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போது இந்த ஆப்பில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, மேலே ஃப்ளைட்டுன்னு சொல்லியிருக்கா, ஸோ அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒன் வே இருக்குது, ரவுண்டு ட்ரிப் இருக்குது, மல்டி சிட்டின்னு இருக்குது. ஸோ மல்டி சிட்டினா இப்போ நீங்கள் இங்கேருந்து மதுரையிலேருந்து சென்னைக்கு போகிறீங்கன்னா, சென்னையிலேருந்து அடுத்து பெங்களூருக்கு போகணும் அப்படின்னு சென்னையில் ஒரு மணி நேரம் ஒர்க் இருக்குது, அந்த மீட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு அடுத்து நான் பாம்பேக்கு போகணும் அப்படின்னா அடுத்து நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரவுண்டு ட்ரிப்புனால் நீங்கள் இப்போது ஃபஸ்ட்டு மதுரையிலேருந்து சென்னைக்கு போகிறீங்க, ஈவினிங் 2வது ரிட்டன் மதுரைக்கு வரணும் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரவுண்டு ட்ரிப் மதுரையிலேருந்து சென்னைக்கு, 2வது சென்னையிலேருந்து ரிட்டன் மதுரைக்கு வர மாதிரி. நான் இப்போ இதில் ஒன் வேங்கிறத சூஸ் பண்ணிக்கிடுவேன். ஓகேவா? ஸோ ஒன் வேனால் இப்போ இங்கேருந்து சென்னைக்கு போகிறேன். ரிட்டன் நீங்கள் பஸ்ஸில் வர மாதிரி இருக்கலாம், இல்லை நீங்கள் அங்கே சென்னையிலே தங்குற மாதிரி இருக்கலாம். ஸோ அதுக்கு மாதிரி ஆப்ஷன் ஒன் வேங்களை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் ஃப்ரம்ங்கிறதுல மதுரைங்கிறத சூஸ் பண்ணிக்கிடுவேன். சரியா? டூங்கிறதுல சென்னைங்கிறத செலக்ட் பண்ணிக்கிடுவேன். ஓகேவா? இப்போது டேட் செலக்ட் பண்ணணும். நம்ம என்றைக்கு போகணும் அப்படிங்கிற இப்போ நான் ஒவ்வொரு டேட்டுக்கும் இப்போ இந்த மாதத்தில் ஒவ்வொரு டேட்டுக்கும் ஒரு அமௌண்ட்டும் அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த அமௌண்ட்டுங்கிறது மினிமம் இந்த ரேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அன்னைக்கு உள்ள ஃப்ளைட்டு இந்த ரேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதான் மீனிங்கு. சரிங்களா? அந்த ஒவ்வொரு டேட்டு கீழேயும் ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்களா, அது இந்த ரேட்டு தான் இப்போ மினிமமாக அந்த ஃபிக்ஸடு இதாக இருக்குது ஃப்ளைட் டிக்கெட்டோட ஸ்டார்டிங் ப்ரைஸ். சரிங்களா? அதுக்கு கீழே கிடையாது அப்படிங்கிறது தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. இப்போ நான் சும்மா 31 டிசம்பருங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அதில் ஸ்டூடெண்ட்டு, சீனியர் சிட்டிசன்னு, ஆர்மடு ஃபோர்ஸ்ன்னு இருக்கா. ஸோ அதனால் ஸ்டூடெண்ட் ஐடி இருந்தால் ஸோ உங்களுக்கு ஆஃபர் இருக்கும். சீனியர் சிட்டிசன்னா ஒரு 600 கிட்ட கம்மி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா அதில் உங்களுக்கு நீங்கள் ஆர்மடு ஃபோர்ஸாக இருக்கும், சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா, இல்லை நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இந்த பேக்கிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 0 கேன்சலேஷன் ஃபீஸ்னால் 150 ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதோட. ஸோ அதை பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு கேன்சல் பண்ணும்போது ஃபுல் அமௌண்ட்டு ரிட்டன் கொடுக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? வேறு எந்த ஒரு சார்ஜஸும் பிடிக்காமல் நீங்கள் கேன்சல் பண்ணும்போது நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டை அப்படியே ரிட்டன் வாங்குற அளவுக்கு இதை நீங்கள் பே பண்ணலாம். இப்போ பாருங்கள், சர்ச் ஃப்ளைட்டுன்னு சொல்லி கொடுத்தத உடனே ஸோ இதில் நிறைய ஃப்ளைட்ஸ்லாம் வருதா. அடுத்துங்க பாருங்கள், இண்டிகா காலையில் 8 மணிக்கு கிளம்புது. அதே போல் காலையில் ஒரு மணி நேரத்தில் 9:20க்கு சென்னைக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் நீங்கள் எந்த மணிக்கு நீங்கள் போகணும், எந்த டைமுக்கு நீங்கள் போகணும்னு சொல்லி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த ஃப்ளைட்டை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கிடணும். சரிங்களா? இப்போ நான் இந்த இண்டிகோங்கிறதே கொடுத்துருக்கேன். பாருங்கள், இப்போ ரேட்டு 9300 ரூபா கிட்ட சார்ஜஸ் ஒரு ஆளுக்கு. சரிங்களா? ஒரு பர்சனுக்கு 9300 ரூபா வரைக்கும் டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நான் இப்போ மறுபடியும் ரிட்டன் மெயின் பேஜுக்கு செலக்ட் ட்ராவலர் கிளாஸை நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ஆப்ஷனில் என்ன பண்ணணும்னா, நீங்கள் இப்போ எத்தனை பேர் சேர்ந்து போகிறீங்க, நீங்கள் ஒரு கப்புள்ஸாக போகிறீங்க, ஃபேமிலியாக போகலாம், ஸோ நீங்களாம் தனியாகவும் போகலாம். ஸோ அதில் எத்தனை பேர் நீங்கள் போகிறீங்கிறத சூஸ் பண்ணிக்கிடணும். அடுத்து கீழே சூஸ் த கேபின் கிளாஸ்ன்னு இருக்கா. ஸோ இதில் நீங்கள் எக்கனாமிக், ப்ரீமியம், பிஸ்னஸ் கிளாஸு, ஃபஸ்ட் கிளாஸு, ஸோ அதில் நீங்கள் ட்ரெயின்லாம் புக் பண்ணியிருப்பீங்களா, அதே மாதிரி தான். சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டும் இன்க்ரீஸாக இருக்கும், அமௌண்ட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நார்மலாக எல்லாருமே எக்கனாமிக், ப்ரீமியம் தான் சூஸ் பண்ணுவாங்க. நான் வேறு ப்ரீமியம் எக்கனாமிக்குங்கிறத கொடுத்து உங்களுக்கு நான் சாம்பிளுக்கு காட்டுறேன். ஓகேவா? ஸோ பாருங்கள், ஸோ இந்த ப்ரீமியம் எக்கனாமிக்குங்கிறது நார்மல் டிக்கெட்டை விட கொஞ்சம் ரேட்டு அதிகமாக இருக்கும். சரிங்களா?
ஆனால் நான் அதை கொடுத்ததில் இந்த ஒரு ஃப்ளைட் மட்டும்தான் அன்னைக்கு உள்ள டேட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. வேறு ஃப்ளைன் எதுவுமே இல்லை. ஸோ ஏர் இந்தியா கரெக்டாக மதியம் 1:30க்கு கிளம்புற மாதிரி இருக்குது மதுரையிலேருந்து. சரிங்களா, 2:40க்கு அங்கே கொண்டு விட்டுற மாதிரி அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. கரெக்டாக 1 ஹவர் டைமில். சரிங்களா, அதுக்கு ரேட்டை பார்த்துக்கிட்டுக்கோங்க. அதோடைய வேல்யூ என்ன, எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேவா. அடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணினா கோ ஸ்பெஷல் ப்ரீமியம் ப்ளக்ஸ்ன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் கொண்டு போகிற மாதிரிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் வந்து கேன்சல் டேட்டை வந்து மாற்றிக்கலாம். சரிங்களா, டேட் மாற்றுறது, கேன்சல் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு ஆஃபராக அதில் கொடுத்துருப்பாங்க. ரேட் வந்து உங்களுக்கு கம்மியாகும். அடுத்து நார்மலாக ப்ரீமியம் வேல்யூக்கு நான் வந்து ப்ரீமியம் வேல்யூ தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நீங்கள் ஹேண்ட்பேக்கில் 7 kg வரைக்கும் கொண்டு போகலாம். அடுத்து செக்கிங் லக்கேஜுன்னு சொல்லுவாங்களா. ஸோ அந்த இதில் லக்கேஜுக்கு நீங்கள் 15 கிலோ வரைக்கும் கொண்டு போகலாம். நார்மலாக அந்த டிக்கெட்டுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, அதில் நான் காட்டுதேன் பாருங்கள். ஸோ மறுபடியும் இதில் ஃப்ளைட்டு நம்ம என்ன சூஸ் பண்ணியிருக்கோங்கிறத பார்த்துக்கலாம், செக் பண்ணிக்கலாம். ஸோ நாம் வந்து நார்மலாக ப்ரீமியம் வேல்யூ தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ அதில் வந்து இப்போ பாருங்கள், கேபின் பேக்கு ஹேண்ட் பேக்குக்கு நீங்கள் எவ்வளோ கையில் 7 கிலோ வரைக்கும் கொண்டு போயிருக்கலாம். ஸோ நார்மலாக எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து லக்கேஜ் கொண்டு போகணும் அப்படின்னா இது அதுக்கேற்ற மாதிரி இதில் சார்ஜஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ அடுத்து பாருங்கள், கேன்சலேஷன் ரீபவுண்ட் பாலிசிங்கிறது. ஸோ நார்மலாக இப்போ நம்ம டிசம்பர் 31 டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். சரிங்களா, அது வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு ரிட்டன் கிடைக்கும், எவ்வளோக்கு மைனஸ் ஆஃப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ இன்றைக்கி வந்து 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் ரிட்டன் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரியா, இதில் வந்து நீங்கள் ஆஃபர் எதுவும் அப்ளை பண்ணால் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் இஎம்ஐ பே பண்ணுற மாதிரி நீங்கள் கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா ஸோ இந்த ஆஃபர்லாம் கொடுக்குற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நீங்கள் இன்சூரன்ஸ், இப்போது ஃப்ளைட்டில் நிறைய சில டைமில் ஆக்சிடெண்ட்லாம் நடக்குது. ஸோ அந்த மாதிரி அதுக்கும் உங்களுக்கு சேஃப்டி பர்பஸ்க்காக ஒரு இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து இதில் வந்து உங்களுடைய பேர் மட்டும் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுடைய பாஸ்போர்ட்டோ உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிற நேமையோ கரெக்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்தியாவுக்குள்ளே போகணுன்னா ஆதார் கார்டே போதும். ஸோ அதர் கண்ட்ரி நீங்கள் இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட்டில் இருக்கிற நேமை கரெக்டாக கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து இதில் சிம்பிளான ஒரு அட்ரஸ் டீட்டெயில்ஸ், உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா. ஓகே, நான் இப்போ வந்து சிம்பிளாக அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டேன். சரிங்களா, ஒரு சாம்பிளுக்கு தான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதனால் சிம்பிளாக தான் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இதில் உங்களுடைய ஃபோன் நம்பர், கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனில் உங்களுடைய ஜிமெயில் ஐடியும் உங்களுடைய ஃபோன் நம்பரும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு தான் உங்களுடைய டிக்கெட்டு வந்து அனுப்புவாங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புவாங்க. அடுத்து இல்லை உங்களுடைய ஜிமெயில் ஐடிக்கும் அனுப்புவாங்க. சரிங்களா. அடுத்து நீங்கள் கொடுக்கறதுக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுக்குறப்போ இதில் உங்களை இன்சூரன்ஸ் நீங்கள் வேணுமானுங்கிறது கேட்குது. ஸோ நான் வந்து நார்மலாக இன்சூரன்ஸ் வேண்டாங்கிறதான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா. இப்போ மறுபடியும் இதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுடைய டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கான்னு. உங்களுடைய ஃபஸ்ட் நேம், செகண்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களை டீட்டெயில்ஸு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ கரெக்டாங்கிறத பார்த்துக்கோங்க. இதில் தப்பாக இருந்ததுன்னா எடிட் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜில் இதில் உங்களுடைய சீட்டை புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ராவல்னால் விண்டோஸ் தான் எல்லாருமே சூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதில் இந்த ஹானரில் இருக்கிறது எல்லாமே விண்டோஸ் சீட்டு. ஸோ அதை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது விண்டோ சீட்டு. சரிங்களா. நம்ம போகிறது வந்து ப்ரீமியம் எக்கனாமிக். நம்ம இப்போது டிக்கெட் புக் பண்ணுறது வந்து ப்ரீமியம் எக்கனாமிக். இதில் வந்து உங்களுக்கு சாப்பாடு வந்து ஃப்ரீ தான். சரிங்களா. ஆனால் அது உங்களுக்கு வேணுமா வேண்டாமாங்கிறத நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் நான் வெஜிடேரியனா இல்லை வெஜிடேரியனா என்ன வேணுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து இந்த ஆப்ஷன் என்னென்னா, இப்போது மதுரையிலேருந்து மதுரை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மதுரை ஏர்போர்ட்டுக்கு உங்களுக்கு டாக்ஸி எதுவும் தேவைப்படுமா, உங்களை பிக்கப் பண்ணி கொண்டு ட்ராப் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி இதில் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க, வேண்டான்னா விட்டுருங்க. இதில் வந்து ஃப்ளைட் டிலே ப்ரொடெக்ஷன் ஒரு 100 ரூபா ஒரு ஆளுக்கு.
எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படின்னா என்னென்னா, நீங்கள் இப்போ ஒரு 12 மணிக்கு ஃப்ளைட்டு அப்படின்னா உங்களால் இப்போ அந்த இடத்துக்கு 1 மணி தான் ரீச் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த இதை பே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். 1 மணி நேரம் உங்களுக்காக அவங்க ஃப்ளைட் ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்காக இந்த ஆப்ஷன் வச்சுருக்குறாங்க. வேணும்னா கொடுத்துக்கோங்க, வேண்டாம்னா விட்டுருங்க. ஓகே, இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சேனலுக்கு அது ஒரு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தேவையான தகவல்களை இந்த வீடியோவில் இந்த சேனலை ஃபுல்லாகவே பார்த்துக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக இப்போ வந்து ஆப்ஷன் வந்து என்னென்னா, பே பண்ணுற மாதிரி இருக்குது உள்ள ஆப்ஷன். சரிங்களா, லாஸ்ட்டாக அமௌண்ட் பே பண்ண போகிறோம். இதில் நீங்கள் என்ன மெத்தட் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். யூபிஐ ஆப்ஷன் இருக்குது. ஜிபே மூலமாகவும் நீங்கள் பே பண்ணிக்கலாம், ஃபோன்பே மூலமாக பே பண்ணிக்கலாம். உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் கூட இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை கரெக்டாக சூஸ் பண்ணி பே பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அடுத்து ரீடேரக்டாகவே இந்த பேஜுக்கு வந்து கொண்டு விடும். அதில் அடுத்து உங்களுக்கு டிக்கெட்டும் இதிலே நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கும் அனுப்பிடுவாங்க, ப்ளஸ் உங்களுடைய ஜிமெயில் ஐடிக்கும் அனுப்பிடுவாங்க. ஸோ நம்ம இப்போ புக் பண்ணி பார்த்தது வந்து ப்ரீமியம் எக்கனாமிக். சரிங்களா, ஸோ நார்மலாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் இப்போ கொடுத்து காமிக்கிறேன். ஸோ மறுபடியும் கொடுக்குறேன். இதில் வந்து நிறைய ஃப்ளைட் அவைலபிளாக இருக்குது. நான் நார்மலாக மறுபடியும் இண்டிகோங்கிறத சூஸ் பண்ணுறேன், மார்னிங் ஃப்ளைட். அதே போல் தான் நார்மலான 7 kg வரைக்கும் கையில் வச்சுக்கலாம். ஹேண்ட்பேக்கு 7 kg, நீங்கள் லக்கேஜ் வந்து 15 கிலோ வரைக்கும் வச்சுக்கலாம். சரிங்களா, அடுத்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு அதில் கொடுத்த ஆப்ஷன் எல்லாமே இதில் இருக்கும் பாருங்கள். கேன்சலேஷன் ரீஃபண்ட் பாலிசி, உங்களுக்கு என்ன இதெல்லாம் வேணுமோ நீங்கள் இஎம்ஐ ஆப்ஷன். ஸோ நீங்கள் இஎம்ஐ உங்களோட அமௌண்ட் 10,000 இல்லாட்டாலும் உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் கூட கிரெடிட் கார்டு வச்சு கூட இதில் நீங்கள் இஎம்ஐயாகவும் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இதில் கோ கேஷ்னால் இப்போ நம்ம புதுசாக நியூவாக உள்ள ஜாயின் பண்ணால் ஒரு 100 ரூபா தருவாங்க. ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் அதில் இன்சூரன்ஸ் வேணுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ வேணுன்னா கொடுங்க, வேண்டாம்னா விட்டுருங்க. ஸோ மறுபடியும் இந்த ஆப்ஷனில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதில் உங்களுடைய பேர் மட்டும் கரெக்டாக கொடுக்குற மாதிரிக்கும், ஆதாரில் உள்ள பேர் இல்லைனா உங்களுடைய பாஸ்போர்ட்டில் இருக்க பேரை கரெக்டாக கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து மறுபடியும் இதில் உங்களுடைய ஜிமெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துக்கோங்க, உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸு. ஸோ அதில் தெளிவாக கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த உங்களுடைய ஜிமெயில் ஐடிக்கு உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு தான் டிக்கெட்டு புக் பண்ணுறது எல்லாமே அதில் அனுப்புவாங்க, டீட்டெயில்ஸ் எல்லாமே. சரிங்களா, உங்களுடைய டிக்கெட் எல்லாமே அதில் தான் அனுப்புவாங்க. ஸோ இதில் தான் நீங்கள் உங்களுடைய சீட்டை புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பாருங்கள், உங்களுக்கு எந்த சீட்டு வேணுமோ அதை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நார்மல் டிக்கெட்டுக்கு வந்து சாப்பாடு வந்து இலவசமாக இருக்காது. சில ஃப்ளைட்டில் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க, ஃபுட்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஆனால் இண்டிகோலலாம் உங்களுக்கு வந்து நார்மல் டிக்கெட்டுக்கு வந்து ஃபுட்ஸ்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்காது. உங்களுக்கு என்ன ஃபுட்டு இதில் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் வந்து நீங்கள் டாக்ஸி புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இது தேவைன்னா புக் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஃப்ளைட்டு கொஞ்சம் டிலே ஆச்சு, உங்களால் ரீச் பண்ண முடியல அப்படின்னா இதை கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ இதெல்லாம் கரெக்டாக பார்த்து உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆப்ஷன்ஸ்லாம். லாஸ்ட்டாக ஃபைனலாக ஸோ முன்னாடி மாதிரி உங்களுக்கு பேமெண்ட் பேஜுக்கு வந்துடும். இதில் நீங்கள் என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணுறீங்களோ பே பண்ண ஒரு 5 செகண்டுக்குள்ளே உங்களுக்கு ரீடைரக்டாகவே இந்த ஆப்ஷன் மறுபடியும் இந்த இடத்து பேஜுக்கு வரும். உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸில் உங்களுக்கு டிக்கெட் வந்து புக் ஆயிரும். சரிங்களா, கன்ஃபார்ம் ஆயிரும். உங்களுடைய டிக்கெட் வந்து இதிலே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கும் அனுப்பிடுவாங்க, உங்களுடைய ஜிமெயில் ஐடிக்கும் அனுப்பிடுவாங்க. ஓகேவா, ஓகே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.